ஐயா, இங்க தீபத்துல நான் டீ கேட்டிருந்தேன். ஆனா இங்க டீ இல்ல, கசாயம், கரிசலாங்கண்ணி கசாயம்னு ஒண்ணு கொடுத்தாங்க. அதுக்கு ஏதாவது சிறப்பு இருக்குங்களா ஐயா? உண்மை. ஏன்னு சொன்னாக்கா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியா, இந்த பாருங்க, பிரதம உள்ளுடம்பை நீடிக்க பண்ணக்கூடியது கரிசாலை. அந்த பேர்லேயே ஒரு பொருள் இருக்குது. கரிசுன்னாக்கா அழுக்கு, சாலைன்னா வழி. அழுக்க நீக்கிற வழி அதுக்குள்ளே இருக்குது. எந்த ஒரு மூலிகையினுடைய சாறு கருப்பாக இருக்கிறதோ அதில் இரும்பு சத்து இருக்கிறது என்று பொருள். எந்த மூலிகை சாறு பொன்னிறமாக இருக்கிறதோ அதில் புன்சத்து இருக்கிறது என்று பொருள். இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. முதல்ல கரிசாலை என்று சொன்னாவே கரிசை நீக்கக்கூடியதை சொல்லுவோம். இதை தினே தினே பச்சையாகவாது சமையல் முதலியவை செய்தாவது அல்லது வேறு எந்த தந்திரத்தினாலாவது உட்கொள்ள தேக கெடுதியாகி அசக்தத்தை நீக்கிவிடும். ஆணையிட்டு சொல்றார். இதை மகானை எடுத்து பலகாலம் காத்திருந்தாலும் இதன் ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி தர மாட்டார்கள். பரம கருணாநிதியாக இறைவனால் எனக்கு இது கிடைத்தது அப்படின்னு சொல்லுவார். அதனால் அந்த கரிசாலை சாற்றை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னாக்கா இந்த உடம்பு என்ன வரும் அப்படின்னு திருமந்திரத்தில் கருக்கடையில் சொல்கிறார். தின்ற கரிசாலை சிறந்த நரைபோக்கும், தின்ற கரிசாலை தேகம் சிறுபிள்ளை, தின்ற கரிசாலை சிதையாது இந்த யாக்கையே. சாமி, உங்களுக்கு கூட கொஞ்சம் நரைச்ச மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்குறீங்க. உண்மை. எப்படின்னு சொன்னாக்கா, பத்தியத்தோடு எந்த ஒரு பொருளையும் உட்கொள்ள வேண்டும். இப்போ ஒன்று சொல்ல போகிறேன். பால் இருக்குது. பால் தான் தயிராச்சி, மோராச்சி, வெண்ணெய் எடுத்தோம், நெய் எடுத்தோம் இல்லையா? நேராக பால்லேருந்து அந்த பொருளை பிரித்து எடுக்க முடியாது. அதுக்கு ஏதோ ஒரு உபாயம் தேவைப்படுது. என்ன பண்ணணும்? முதல்ல பாலை வாங்கி காய்ச்சணும். காய்ச்சின உடனே அந்த பாலை ஆற வச்சணும். ஆற வச்ச பிறகு அப்புறம் அதில் புற குத்தணும்.